அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான மனதார நினைத்து 9 செவ்வாய்க்கிழமை நீங்க வாரந்தோறும் விளக்கேற்றி வழிபாடு செய்தீங்கன்னா அனைத்துமே கிடைக்குங்க. அதற்கு இந்த ஒரு பொருளை நீங்க தானமா கொடுத்து வாங்க. இந்த 9 வாரமும் அந்த வீடியோ பதிவை இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம். ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா தானத்திலேயே சிறந்தது நம்ம பல வகையான தானங்கள் இருக்கு. அன்னதானங்கள், உணவு தானங்கள், இது மாதிரி ஒவ்வொரு தானத்திற்கும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஒவ்வொரு கர்ம வினைகளும் பாவ வினைகளும் நம்மளை விட்டு விலகும். நல்ல விஷயங்களை நம்மளை தேடி வரும். அதே போல நம்ம ஒரு பொருளை தானமா கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நம்மளும் மன நிறைவு பெறுவோம். அதை வாங்குறவங்களும் பாத்தீங்கன்னா மன நிறைவு பெறுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அவங்க எதிர்பார்க்காதப்ப நம்ம போய் உதவி செய்யும் பொழுது அவங்க நம்மளை அந்த கடவுளாவே நம்மளை நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம தானம் பண்றது அவங்க மனசுல ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால நீங்க உங்களால முடிந்த தானத்தை நீங்க கொடுத்து உங்க வீட்டுல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க பக்கத்துல உள்ளவங்களுக்கு போய் கூட இந்த கோயில் பக்கத்துல எல்லாம் அமர்ந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கூட நீங்க தானமா ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு போய் கொடுத்து நீங்க ஒரு தானமா ஒரு உதவி பண்ணலாம். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க. அதுவும் 9 வாரம் செய்யும் பொழுது அதை 9 தான் நீங்க செய்யணும். ஏன்னா எண்ணிக்கை எப்பொழுதுமே நம்ம 9 வாரம்னு சொன்னோன்னா சரி இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு இது அப்புறம் 9 வாரம்ன்ற போது அந்த 9 கணக்காயிரும் அப்படின்றது இல்லைங்க. 9 வாரமுமே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படின்னு வைங்களேன், இன்னைக்கு தாங்க நீங்க இந்த 9 தானத்தை நீங்க கொடுக்கணும். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா 1 கிலோ துவரம் பருப்பு வாங்கிக்கோங்க. அந்த 1 கிலோ துவரம் பருப்பு என்ன பண்றீங்கன்னா 9 தான் நீங்க மாத்திருங்க. ஒரு பேக்கெட்ல போட்டு நீங்க வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல ஒரு பேப்பர்ல மடிச்சு 9 தான் நீங்க வைத்துக்கோங்க. வச்சுக்கிட்டு நீங்க இதே போல 9 வாரமும் ஒவ்வொரு கிலோ துவரம்பருப்பு வாங்கி அதை 9 பொட்டலமா நீங்க போட்டுக்கோங்க. சரிங்க, இதை நீங்க போட்டு உங்க பூஜை அறையில நீங்க இந்த 9 பொட்டலங்களை நீங்க உங்க பூஜை அறையில நீங்க வச்சிடணும். வச்சுட்டு நீங்க அந்த நெய் தீபம் ஏத்தி முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏத்தி இந்த 9 பொட்டலங்களையும் வைத்து உங்களுக்கு எந்த பிரச்சனை சரியாகணும், இல்லை எந்த விஷயம் நல்லதா உங்களுக்கு செல்வ செழிப்புலேருந்து சரி, வர வேண்டிய பண வரவுகளும் சரி, எந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கணும், இல்லை நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அது பார்த்தீங்கன்னா மனசுல நம்மளை போட்டு அது நம்ம அடுத்தவங்கள்ட்டையும் சொல்ல முடியாது. நம்மளும் அதை நினைச்சுக்கிட்டு ஒரு குற்ற உணர்ச்சியோட இருப்போம். அந்த விஷயத்த கூட நீங்க எடுத்துக்கலாம். அதை நினைச்சு நீங்க இந்த தானத்தை நீங்க கொடுத்துட்டு எந்த கெட்ட விஷயமா இருந்தாலும் இந்த தானத்தை நீங்க கொடுக்கும் பொழுது அது உங்களை விட்டு போயிடும். ஏன்னா நம்ம நினைப்போம், நான் ஒரு தானம் கொடுக்கும் பொழுது அதை நல்ல விஷயத்துக்கு தானே கொடுப்போம், அதையே கெட்ட விஷயத்துக்காக கொடுக்கும் பொழுது அதை வாங்கி சாப்பிடுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா. அந்த நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அந்த எண்ணத்திற்கே நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் தொலைந்து போயிடும். அதனால 9 செவ்வாய்க்கிழமை நீங்க இந்த வழிபாடை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. இப்ப யாரெல்லாம் இந்த வழிபாடை செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமண தடை உள்ளவங்க, குழந்தை பேரு, அதாவது குழந்தை வாக்கியம், இப்ப திருமணமாகி 4-5 வருடங்களாவது 3 வருடமாவது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சில பக்தருமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குழந்தை வாக்கியம் திருமண தடைக்கு ஒரு வழி சொல்லுங்க அப்படின்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம பல வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பரிகாரம்ன்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க. ஏன்னா தைப்பூசம் முடிந்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்னைக்கே நீங்க தொடங்குனீங்கன்னா இரட்டிப்பு பலனோட நீங்க இந்த பூஜைகளை உங்க வீட்டுல செஞ்சுட்டு நீங்க தொடங்கலாம். இப்ப நீங்க நினைக்கலாம், இப்ப உள்ளதுல போய் நம்ம யாருக்காவது 100 துவரம்பருப்பு கொடுத்தா எதுக்கு கொடுக்குறீங்க, என்னத்துக்கு கொடுக்குறீங்கன்னா 1000 கேள்வி கேட்பாங்க. இதை நம்ம யாருக்கு போய் கொடுக்கறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஒரு பிரச்சனை இல்லைங்க, நீங்க கோயிலுக்கு போங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணிட்டு பிரசாதம்லாம் நம்ம சாமிக்கு வச்சு நெய்வேத்தியமா பண்ண பிரசாதம், மாவிளக்கு போடுவோம் இல்லையா, அதெல்லாம் அங்க உள்ள பக்தர்களுக்கு நம்ம கரண்டியில எடுத்து கொடுப்போம். அவங்க அப்படியே சாப்பிட்டுப்பாங்க. அதே போல நீங்க கோயிலுக்கு போங்க. அங்க போய் பக்கத்துல உள்ள முருகப்பெருமான் கோயில் போய் வழிபாடு செய்யுங்க. இல்ல முருகப்பெருமான்ல எங்க வீட்டு பக்கத்துல சிவபெருமான் கோயில் அம்பாலோட இதா இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. அங்க கண்டிப்பா முருகப்பெருமானுடைய சன்னதி இருக்கும். அதனால நீங்க வழிபாடு செய்துட்டு வெளியில வரையில அங்க சாமி கும்பிட்டு சில பக்தர்கள் உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அவங்க கையில ஒவ்வொரு பாக்கெட்டா எடுத்து கொடுத்துருங்க. ஒவ்வொரு பொட்டலமா நீங்க கொடுத்துட்டு நீங்க வாங்க.
உட்காந்து கோயில்ல நீங்க கொடுத்துட்டு அமர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க. ஆனா எப்பொழுதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கோயிலுக்கு வீட்லேருந்து போறோம் பார்த்தீங்களா? அப்ப நம்ம வீட்ல தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு செய்துட்டு தான் நம்ம கோயில்ல போய் நம்ம சாமி கும்பிடணும். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள லேட் ஆயிரும் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தீபத்த கையமத்தி வச்சுட்டு வழிபாடு செய்வாங்க. அப்படி செய்யவே கூடாதுங்க. வீட்ல நீங்க தீபம் ஏத்தி அத நீங்க பத்திரமா ஏத்துங்க. பக்கத்துல எந்த பேப்பரோ, எந்த துணியோ பக்கத்துல எதுவும் வைக்காம, நீங்க பூஜை அறையில இப்போ ஒரு சிலர்லாம் வீட்டு ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கும்போது காத்து வரும். அதெல்லாம் இல்லாம நீங்க ரொம்ப பத்திரமா விளக்கேத்தி, பூஜை அறையில அந்த தீப சுடரை எரிய விட்டுட்டு, அதற்கப்புறம் நீங்க கோயில்ல வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா என்னைக்குமே வீட்டுல தீபத்தை ஏத்தி வச்சுட்டு போகணும், அணைச்சு வச்சுட்டு போகக்கூடாது, மறந்துடாதீங்க. அதே போல நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு திரும்ப நம்ம வீட்டுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அந்த சாமி நம்மளுக்கு அங்க உள்ள ஐயருங்க பூ விபூதி கொடுப்பாங்கல்ல, அதை நீங்க உங்க பூஜை அறையில வச்சுட்டு உங்க பூஜை அறையில நீங்க திரும்ப விழுந்து கும்பிடணும். ஏன்னா நம்ம கோயில்ல விழுந்து கும்பிட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருந்துட்டு வரும் இல்லையா? அதே போல நீங்க வீட்டுக்கு பூஜை அறையில நீங்க வாங்கின அர்ச்சனை பண்ண பொருட்களோ இல்ல விபூதியோ சாமி கிட்ட வச்சு திரும்ப நீங்க விழுந்து கும்பிட்டு 2 நிமிஷம் அமர்ந்து உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திற்கு அப்புறம் தான் நீங்க அந்த தீபத்தை கையமத்தணும். வந்த உடனே கையமத்திராதீங்க. இதே போல ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்க செய்து வழிபாடு செய்துட்டு வாங்க. கட்டாயமா பெரிய மாற்றத்தை நீங்க 3 வாரத்துல கூட உணரலாம். ஆனா அப்படி 3 வாரம் 4 வாரத்துல நடந்தா கூட நீங்க இதை தொடர்ந்து 9 வாரம் நீங்க முருகப்பெருமானை நினைத்து இந்த வழிபாடுகளை செய்துட்டு வாங்க. கட்டாயம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் நீங்க நினைத்த விஷயத்தை 100% நிறைவேற்றி கொடுப்பாரு. கண்டிப்பா அவருடைய அருளும் நம்மளுக்கு எப்பொழுதுமே நிலைத்திருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.